ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வித்யா வீவ்ஸ். நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சீரீஸ் தான் போட்டுட்ருக்கோம். அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கான மெனு பார்த்துடலாம். இந்த மெனுவை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் அப்புறம் டயபெட்டிக்ஸில் இருக்க 2 பேருமே ஃபாலோ பண்ணிக்கலாம். நாம் சாப்பிட்ற ஃபுட்டில் ஒரு வேலைக்கும் நம்ம பிளேட்டில் 50% ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள், 25% ப்ரோட்டீன்ஸ் அண்ட் 25% கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும். இன்றைக்கி மார்னிங் நான் என்ன குடித்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர், அதாவது நீராகாரம் செஞ்சு குடிச்சிக்கிட்டேன். டெய்லி ஏதாவது ஒரு ட்ரிங்க் குடிக்கிறதுக்கு பதில் ஒன்ஸ் இன் அ வைல் இந்த மாதிரி குடித்தா நல்லது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் சிவப்பரிசி வச்சு ஒரு இட்லி தோசை மாவு ரெடி பண்ணியிருந்தேன். 4 கப் சிவப்பரிசிக்கு 1 கப் உளுந்து, 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஃபுல் நைட் ஊற வச்சுட்டேன். திருப்பியும் ஒரு வாட்டி நல்லா அலசி, எனக்கு கிரைண்டரில் அரைச்சி எடுக்கிறது தான் பிடிக்கும், அதனால் நான் கிரைண்டரில் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்தில் இந்த அளவில் உங்களுக்கு மாவு வரும். அதோட மாவை நிறுத்தி வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்க வேண்டியது தான். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 3 மணி நேரம் போல் வெளியே விட்டாவே புளிச்சு வந்துடும். இப்போ மாவு புளிச்சு வந்துருச்சான்னு பார்ப்போம். 3 hours ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா சூப்பராக புளிச்சு நல்லா ஏர் பபிள்ஸ்லாம் வந்துருச்சு. இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டு உங்களுக்கு இட்லியோ இல்லை தோசையோ நீங்கள் சேர்த்து எதை வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பண்ணது தோசை. ஸோ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சிவப்பரிசி தோசை, வேர்க்கடலை சட்னியும் பொம்பளி மாஸ் பழமும் எடுத்துக்கிட்டேன். மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு 2 நெல்லிக்காய், 1 கேரட், அரை பீட்ரூட், கொஞ்சமாக புதினா, இஞ்சி எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் அடித்து சாராக எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த ஜூஸை தான் நான் குடிக்க போகிறேன். இது பயங்கர ஹெல்தி, செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்சுக்கு கோதுமை சம்பா ரவை குக்கரில் 1 கப்புக்கு 2 கப் அளவில் தண்ணி விட்டு 3லேருந்து 4 விசில் வச்சு குக் பண்ணி எடுத்திருக்கேன். ப்ரோட்டீன்ஸ்க்கு 2 பாதாம், எனக்கு தயிரோ முட்டையோ பிடிக்கல, அதனால் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சேப்பங்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன், அதை எடுத்திருக்கேன். ஒரு பெரிய பவுல் நிறைய சவு போட்டு 3 விதமான பருப்பும் சேர்த்த கூட்டு எடுத்திருக்கேன். எனக்கு இதுவே போதுமானதாக இருந்தது. ஈவினிங் வழக்கம் போல் தான் ஒரு அரை கப் போல் காஃபி ஆர் டீ வித்தவுட் சுகர் எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸில் இருக்கும்போது டெஃபினட்டாக எந்த வகையிலுமே சுகர் சேர்த்துக்காதீங்க பாடிக்கு. டின்னருக்கு அதே சிவப்பரிசி வச்ச மாவு வச்சு 2 இட்லி, வெங்காயம் தக்காளி வச்ச சட்னி, ப்ரோட்டீன்ஸ்க்கு 2 பாதாம் எடுத்திருக்கேன். சிம்பிளான ஒரு டின்னராக இருக்கட்டுமே நினச்சி இந்த மாதிரி நான் செஞ்சேன். உங்களுக்கு பசிக்குதுன்னா 3 இட்லி கூட எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே எடுத்துக்காதீங்க. சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு 1 hour கழித்து இந்த மாதிரி ஒரு கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஊற வச்ச சியா சீட்ஸை ஆட் பண்ணிக்கோங்க, அதில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிடுங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு பசிக்காமல் வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். இன்னொரு டிப் சொல்லணும்னா, உங்களுக்கு நீங்கள் நிறைய சாப்பிட்ற ஆள் திடீர்னு டயட்டில் இருக்கும்போது பயங்கரமாக பசிக்கும். அந்த டைமில் என்ன பண்ணணும்னா, ஒரு மீல், அதாவது பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், லஞ்சுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கப்பில் சியா சீட்ஸ் ஊற வச்ச தண்ணி குடிச்சிடுங்க. இப்படி பண்ணுறதுனால நீங்கள் நிறைய சாப்பிடாமல் உங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு 5 இட்லி சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா 3 இட்லி தான் சாப்பிடுவீங்க. ஒரு 4 தோசை சாப்பிட்றவங்க 2 தோசைன்ற மாதிரி கண்ட்ரோலாக உங்களால் சாப்பிட முடியும். அதனால தான் சொல்கிறேன். என்னோட மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டனில் இருக்குது. நீங்கள் எனக்காக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா இருக்குன்றதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு தெரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.